ஃபீல்டிங்கில் ஒரு தடுமாற்றம். முதல் பவுண்டரி. தொழில்நுட்ப அணியின் சார்பில் களமிறங்கக்கூடிய வீரர்களின் பெயர்கள் நவீன், ஆனந்த்குமார், தீபன் குமரன், திலீபன், கனிவளவன், கார்த்திக் ஆறுசாமி, கேசவன், பி ரகு, பி கோபி, பாண்டியன், ஆர் ராகுல், ராம்கி, சரவணா. நல்ல ஒரு ஷாட். 2 ரன்கள் ராகுல் அவர்களுக்கு. ப்ரொஃபஷனல் ஆடுற மாதிரி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் திரு டிஆர்டி ராஜா அவர்கள் தலைமையிலான தகவல் தொழில்நுட்ப அணியின் வீரர்கள் தற்போது களமிறங்கி பேட் செய்ய துவங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே ஃபீல்டிங்கில் மருத்துவர் அணிய மாநில செயலாளர் மருத்துவர் எரிலன் நாகநாதன் அவர்கள் தலைமையிலே மற்றொரு அணி எதிர்கொண்டு களத்தில் உள்ளார்கள். நாகநாதன் அவர்கள், அவரை தொடர்ந்து அரவிந்த், டாக்டர் அஸ்வின், டாக்டர் பகவத், டாக்டர் திலீப் குமார், டாக்டர் பிரின்ஸ், டாக்டர் சாய் லட்சுமிகாந்த், கலை, கார்த்திகேஷ், மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் எதிரணியில் களம் இறங்கியுள்ளனர். நன்றி சார். முதல் ஓவருடைய முடிவில் 8 ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி தொழில்நுட்ப அணியினர் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் அவர்கள் 6 பந்துகளில் 7 ரன்கள் எடுத்திருக்கிறார். புது பந்து வீச்சாளர் ஸ்டாலின் அவர்கள். விளையாட்டு அணிகளை உற்சாகப்படுத்த இளைஞரணியின் மாநில துணை செயலாளர் அருமையண்ணன் ஜிபி ராஜா அவர்கள் விளையாட்டு மைதானத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் டாட் பாலுடன் ஆரம்பித்திருக்கிறார் தனது முதல் ஓவரை. சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பவுண்டரிக்கு போகாம அவர் தடுத்தாரு. அதே சமயம் வந்து கேட்ச் தான் அவர் முயற்சி செய்தாரு. நல்ல ஒரு முயற்சி அங்க. ஆனந்த்குமார் மீண்டும் ஸ்ட்ரைக்கர். பந்து ஒரு ஷாட் அவுட் சைட் டிஃபீல் அடிக்கப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு ரன். கேஆர் லீடர்ஸ் வர சொல்லுங்க. கேஆர் லீடர்ஸ்
உற்சாகப்படுத்தும் விதத்திலே மைதானத்திற்கு வருகை கொண்டுள்ள அணியினுடைய மாநில துணை செயலாளர் அருமை அண்ணன் லெனின் அவர்களை கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் வருக என வரவேற்கிறோம். கொஞ்சம் சிஆர் லீடர்ஸ் வாங்க, சிஆர் லீடர்ஸ் கொஞ்சம் வெளியே வாங்க. நல்ல கிரிக்கெட். ஒரு பவுண்டரி அடித்ததுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. முதல் வரிசையில வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் ஒரு அணிக்கு அமையறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு ஷாட். முதல் சிக்ஸர் ஆனந்த்குமார் முன்னேறியிருந்த 2 ஓவர்களின் முடிவில் 22 விக்கெட் இழப்பின்றி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விளையாடும் போது இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா போலிங் சைடுக்கு இருக்கும். நல்ல ஒரு ஷாட். தொழில்தொடர்பான 22 ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி. இரண்டு பலம் வாய்ந்த அணிகள் மோதுகின்றன இந்த போட்டியில். விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டி. White ball. வெற்றி பெற்று நோ பால் இந்த முறை. இது கூடவே ஒரு சிங்கிளும் எடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீ ஹிட் பால் ஆனந்தகுமாருக்கு. அவர் செஞ்சிட்ட கடைசி பந்தை அவர் அடித்த சிக்ஸை யாரும் மறந்திருக்க மாட்டோம். போன ஓவர் முடிவில் இப்போ அவருக்கு இது ஃப்ரீ ஹிட் பால். பால் நல்ல ஒரு ஷாட். கரெக்டா கேப்ல சென்ற அந்த பந்து இன்னொரு பவுண்டரி ஆனந்த்குமாருக்கு. டாஸ்ல வெற்றி பெற்று போலிங் தீர்மானித்த மருத்துவ அணிக்கு இது ஒரு நல்ல ஒரு துவக்கமாக அமையவில்லை. ஆனந்தகுமார் மற்றும் ராகுல் 29 ரன்கள். ஓய்வோடு சேர்க்க 30 ரன்கள் 2.1 ஓவரில் நல்ல ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முயற்சி, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனந்தகுமார் 11 ரன்களிலும் ராகுல் அவர்கள் 14 ரன்களிலும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான கார்த்திகேஷ் அவர்களிடம் இருக்கு. 2 ஓவருக்கு பிறகு அருமையான பந்து வச்சு கொஞ்சம் டஃபா தான் போடுறாரு. மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால். டாப் பிச் தான் வாங்கியிருக்கின்ற பந்து. ஸ்கொயர் லெக் திசையில வெறும் 1 ரன் தான். ஒரு லக்கி எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும் பவுலர் பொறுத்த வரைக்கும். வித் இவெண்ட் அந்த பால் மட்டும் அவர் கொஞ்சம் மிடில் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா அது பவுண்டரி ரூம் தாண்டி போயிருக்கோம். கவர் திசையில் அடிக்கப்பட்டுள்ள பந்து. முதல் விக்கெட்டை வீழ்த்தி இருக்காங்க டாக்டர் சனி.
நல்ல ஒரு ஃபீல்டிங் அந்த இடத்துல. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அங்க ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ல. முக்கியமான விக்கெட் ஆனந்தகுமார் அவருடைய விக்கெட்டை இருந்து போய் கொண்டிருக்கிறார். புனிதமான த்ரோ அது. ஆனந்தகுமாரை தொடர்ந்து சரவணகுமார் அவர்கள் களத்தில் களமிறங்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு தொடக்கம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் ஆனந்தகுமார். சரவணகுமார் அவருடைய முதல் பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். எதிர்கொண்ட பந்தை பவுண்டரிக்கு நடத்தி இருக்கிறார். அருமையான ஒரு ஷாட் அது. கொஞ்சம் ஃபிராக்ஷனா ஒரு விக்கெட் கொடுத்தாரு. அது கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு இங்க சரவணகுமார். நல்ல ஒரு ஷாட். பவுண்டரியோட அவருடைய கணக்கை துவங்கி இருக்கிறார். பவுண்டரியை தொடர்ந்து மீண்டும் ஒரு சிங்கிள். நல்ல பேட்டிங் யுத்தியுடன் களமிறக்கிறார்கள். கவர் திசையில் மீண்டும் ஒரு சிங்கிள். சரவணகுமார் மீண்டும் பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. பை ரன் கிடையாது. வயசு கிடையாதுங்க. ஒரு ஷாட். மீண்டும் ஒரு தடுமாற்றம். 4 ரன்கள் சரவணகுமார் அவர்களின் பட்டியலில் இருந்த இரண்டாவது பவுண்டரி அவருக்கு. இந்த ஓவருடைய இரண்டாவது பவுண்டரி இது. ஷார்ட் பிட்ச் பால். லெக் சைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து வெறும் 1 ரன் மட்டுமே. 4 ஓவர்களின் முடிவில் 43 ரன்களுக்கு ஒரு விக்கெட். ராகுல் அவர்கள் 16 ரன்களுடனும் சரவணகுமார் அவர்கள் 10 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ITV 43 for 1. in 4 overs. எக் பைஸ் கிடையாது. எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு வெறும் வைட் அண்ட் நோ பால் மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் இருக்கு. லெக் பைஸும் கிடையாது. வீரர்களின் கவனத்திற்கு லெக் பைஸ் மற்றும் பைஸ் கிடையாது.
தொழில்நுட்ப அணிக்கு நல்ல ஒரு தொடக்கம் கிடைத்துள்ளது. 4 ஓவர்களில் 43 ரன்களுக்கு ஒரு விக்கெட். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் கண்டிப்பா உங்களுடைய மொத்த அணியினுடைய உற்சாகத்தை வந்துட்டு அதிகரிக்கும். வெறும் 2 ரன்கள் மட்டுமே. அணிக்காக 2 ரன்களை தடுத்திருக்கிறார் கலைவாணன் அவர்கள். மீண்டும் பிரிட்டாஸ் பந்து மட்டும் சரியாக படவில்லை. ஒரு ரன் மட்டுமே. குறிப்பா இந்த திசையில இருந்து பந்து வீசுறது ரொம்ப கடினம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, காத்து மிகவும் வலிமையா அடிக்கிறது. வலதுகை ஆட்டக்காரர்களுக்கு இது ரொம்ப சாதகமா அமையும். கார்த்திகேஷ் அவருடைய 2வது ஓவரை பந்து வீச வந்திருக்கிறார். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மட்டையில் சரியாக பட. முதல் ரன் வேகமா ஓடுறாங்க. 2வது ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, வெறும் 1 ரன் மட்டுமே. அணியின் 50 ரன்கள். ஐம்பது ரன்கள். மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்ட். மணிக்கவும் அணியின் எண்ணிக்கை 48-1. நல்ல சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 5 ஓவர்கள் முடிவில் 48 ரன்களுக்கு ஒரு விக்கெட். பவுண்டரி எல்லை கோட்டில் இருந்து கோட்டையை கண்டுகளிக்கும் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அனைவரும் எல்லைக்கோட்டை விட்டு சற்று தூரத்தில் நின்று ஆட்டத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் ஐடி விங் தோழர்கள் பவுண்டரிக்கு கொஞ்சம் வெளியே தள்ளிடுங்க ப்ளீஸ். இந்த பேட்டிங் வந்து என் கடை தானே. கார்த்திகேஷ் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு ஓவரை வீசி முடித்து இருக்கிறார். அந்த பேட்டர் விளையாட மாட்டேங்குது. ஃபேவரட். மீண்டும் அற்புதமான ஃபீல்டிங். ரிங்ஸ் பிரேக் அப்புறமா டாக்டர்ஸ் டீம் ஒரு புதிய எனர்ஜியோட வந்திருக்காங்க. பாருங்க, திரும்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆல்மோஸ்ட் பவுண்டரி அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாப். அங்க அணியின் எண்ணிக்கை 50. பணி தனது 50 ரன்களை எடுத்துள்ளது. நல்லா லெக் போலியா. நல்ல ஒரு கேட்ச். அஸ்வின் அவர்கள் சிறப்பாக அந்த கேட்சை எடுத்திருக்கிறார். எந்த ஒரு நேரத்திலும் அவர் பதட்டப்படவே இல்லை. அந்த கேட்சை எடுக்கும் நிலையில் அற்புதமான ஒரு விக்கெட்.
நல்ல ஒரு யுக்தி ராமகண்ணன் அவர்களிடமிருந்து. ஒயிட் பால். ரிங்ஸ் பிரேக் அப்புறமா மருத்துவர் அணிக்கு ஒரு புது உத்வேகம் கிடைத்திருக்கிறது. இந்த போல தானே இருக்கீங்க, இந்த போல தானே இருக்கீங்க. அதுக்கு வந்து திட்டிருக்காங்க உள்ள. ஐயோ நல்ல பந்து வீச்சு. முதல் 3 பந்துகளில் வெறும் 2 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்திருக்கிறார் ராமகண்ணன் அவர்கள். ஒரு ஷார்ட் பிச் பால், இந்த முறை சிக்ஸர். அருமையான ஒரு ஷாட். ஷார்ட் பிச் பால், காற்றின் திசையில் அடிக்கப்பட்ட பந்து மிகவும் எளிதாக. இரண்டாவது சிக்ஸர் தகவல் தொழில்நுட்ப அணிக்காக. மீண்டும் ஒரு ஷாட் பிச் பால், மீண்டும் ஒரு சிக்ஸர். களத்தில் இறங்கிய கேசவன் அவர்கள் தொடர்ந்து 2 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார். புதிதாக களத்தில் வந்தது போல் தெரியவில்லை. நல்ல ஒரு பேட்டிங். நான்கு பந்துகளில் 2 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார். அணியின் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்துள்ளது. மீண்டும் ஒரு சிக்ஸர். கடைசி 3 பந்துகள் 3மே சிக்ஸர்களுக்கு விரட்டி இருக்கிறார்கள் தகவல் தொழில்நுட்ப அணி. அருமையான பேட்டிங். 6.2 ஓவர்களில் 69 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகள். கடைசி 10 பந்துகள். Only 10 balls more. Only 10 balls more. 62. அருமையான ஒரு ஷாட். கடைசி 4 பந்துகள் 4 சிக்ஸர்கள் இருக்கிறார்கள் தகவல் தொழில்நுட்ப அணி. அணியின் எண்ணிக்கை 75ஆக உயர்ந்துள்ளது. நவீன் அவர்களின் 3வது சிக்ஸர்கள். அவர் எதிர்கொண்ட 4 பந்துகளில் 3 பந்துகளை சிக்ஸர்களுக்கு விரட்டி இருக்கிறார். அருமையான பேட்டிங். கண்ணிமைக்கும் நேரத்தில் அணியின் எண்ணிக்கை 75ஆக உயர்ந்துள்ளது. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார்கள். வெறும் சிக்ஸரும் பவுண்டரியும் மட்டும் கிடையாது, நாங்கள் ஓடியும் ரன் எடுப்போம் என்ற இந்த 2 பேட்ஸ்மேன்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கேட்சுக்கான நல்ல ஒரு முயற்சி அஸ்வினிடம் இருந்த. ஒரு உற்சாகமான ஆட்டம். உணவு
இடைவேளைக்கு பிறகு உற்சாகமான ஆட்டம். நோ பால். கேசவன் நானும் சிக்ஸர் அடிப்பேன் என்று அடித்திருக்கிறார். அருமையான ஒரு ஷாட். அற்புதமான கேட்சிங்க பார்வையாளர்கள் மத்தியில். ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த போட்டித் தொடரின் முதல் 100 ரன்களை தகவல் தொழில்நுட்ப அணி எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி நடுவர் பந்து மட்டையில் பட்டு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 1 ரன்னில் இந்த ஓவர் முடிவடைந்திருக்கிறது. சாரி, எடுத்துக் கொள்ளப்படுவது. ஓவரின் முடிவில் 87 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள், 6 பந்துகளில் 20 ரன்கள். நவீன் அவர்கள் 5 பந்துகள். 87 கடைசி ஓவர். 87 கடைசி ஓவர். 87 7வது ஓவரில் மட்டும் 24 ரன்கள். கடைசி 6 பந்துகள். ஃபுல் டாஸ் பால். மீண்டும் ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட். அணியின் எண்ணிக்கை 91 உயர்ந்துள்ளது. லோ ஸ்கோரிங் மேட்ச்க்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்கோர் பார்க்கிறோம். Last 5 balls. வெறும் 1 ரன் மட்டுமே. கலை அவர்கள் தனது 2வது ஓவரை பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு பவுண்டரி. ஓவரின் 2வது பவுண்டரி. 9 ரன்கள் அடித்துள்ளனர். அணியின் எண்ணிக்கை 95 உயர்ந்துள்ளது. 96. 96 IT wing. 97 வெறும் 1 ரன் மட்டுமே. 97 IT wing. இன்னும் 2 பந்துகள். Only 2 balls more. 97 கடைசி 2 பந்துகள்.
பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பால் எல்லைக்கோட்டை கடந்து விட்டது. மீண்டும் ஒரு சிக்ஸர். ரன்களை கடந்துள்ளனர். 103. அணியின் எண்ணிக்கை 103. Last ball. 103. IT wing 103. Last ball. மீண்டும் ஒரு சிக்ஸர். அவர்களின் இன்னிங்ஸை சிக்ஸருடன் முடித்திருக்கிறார் நவீன் அவர்கள். என்ன ஒரு பார்ட்னர்ஷிப். நவீன் 33 ரன்கள் 9 பந்துகளில். கேசவன் அவர்கள் 25 ரன்கள் 8 பந்துகளில். அணியின் எண்ணிக்கை 109. மருத்துவர் அணி வெற்றி பெற இமாலய இலக்கு 110 ரன்கள் எடுக்க வேண்டும்.